ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்குள்ள வீடியோவில் இந்த அழகான பிரேஸ்லெட் பேங்கிள் எப்படி சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக கிளாஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெமரி ஒயர் வேணும். இதோட நேம் வந்து மெமரி ஒயர். இது வந்து அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 100 பிரேஸ்லெட் நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனை மட்டும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து கரெக்டான கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும். இதே மாதிரி ஒரு லைன் மட்டும் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ். இதோட நேம் வந்து அக்ரிலிக் கிறிஸ்டல் பீட்னு போட்டிங்கன்னா வரும். ஒரு பேக்கெட் வந்து 70 ருபீஸ் தான். ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு பிரேஸ்லெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் ஐப்பின்னு எடுத்துக்கோங்க. டபுள் ஹெட் ஐப்பின்னு சொல்லுவாங்க. இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து சென்டரில் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இதில் 2 சைடும் ஹெட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து கிறிஸ்டல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கிறிஸ்டல் போட்டிங்கன்னா அந்த ஹெட்டு வந்து அடியில் ஹோல்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து நோஸ் பிளேயர் எடுத்து மேலே பிடிச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி ரவுண்டாக டவுன்வர்டில் நீங்கள் வந்து சுற்றி விட்டிங்கன்னா சூப்பராக இது வந்து ரெடி ஆயிரும். ஒரு லூப் ரெடி ஆகி வரும். இதுதான் நமக்கு தேவை. எல்லா பீட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் ரெடி பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து இப்படி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த கிறிஸ்டலோட மேலே இப்படி சுற்றுனீங்கன்னா கரெக்டாக அது வந்து ஒரு ஹெட் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அது வந்து லுக்கே பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் லுக்கும் சேர்ந்து வரும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீட்ஸையும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே எல்லா பீட்ஸ்லேயும் ஹெட் பின் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ப்ராப்பராக இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஹெட் பின் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு டைம் தான் ரொம்ப தேவைப்படும். ஃபஸ்ட்டே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கிறிஸ்டலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இதில் உள்ள மெயினான ப்ராசஸ். இனி வந்து பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஹேங்கிங் போடுறதுக்கு நான் இதை மாதிரி செயின் எடுத்துக்கிறேன். இதை 2ஆக கட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கீழே ஒரு இதில் ஜம்ப்ரிங் போட்டு அதுலேயும் கொஞ்சம் கிறிஸ்டல் ஆட் பண்ணிக்கிறேன். ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு 5 கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். 5 ஆட் பண்ணிவிட்டு அந்த செயினையும் நீங்கள் இதிலே ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அதை லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. செயினை லாக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஜம்ப்ரிங் போட்டு சைடில் வச்சுருங்க. நமக்கு வந்து கடைசியில் வந்து பிரேஸ்லெட்டில் ஹேங் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஹேங்கிங்கை எடுத்து இதே மாதிரி நீங்கள் இதே ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அடியில் வந்து ஒரு 5 கிறிஸ்டல்ஸ் போட்டுட்டு அந்த செயினில் இடையில நீங்கள் வந்து இதே மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து அந்த ஹேங்கிங்கில் நமக்கு வந்து இதே மாதிரி கிறிஸ்டல்ஸ் வரதுனால இன்னும் கொஞ்சம் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2ஐயும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இவ்வளோ தான் இதில் உள்ள ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து நம்ம பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த மெமரி ஒயர் எடுத்து இப்போ இதில் வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நோஸ் பிளேயர் எடுத்துகிட்டு இதே மாதிரி ரவுண்டாக கரெக்டாக நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு வெளியே மாதிரி வளைச்சிங்கன்னா அழகாக சூப்பராக அவுட் சைட் வாக்கில் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு ஹோல் க்ரியேட் ஆகி வரும். இதுதான் நமக்கு தேவை. 2 சைடுமே இதே ப்ராசஸ் தான் அப்படியே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஜம்ப்ரிங்கில் லூப் ஸ்டார் ஹூக் போட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு எண்டை இப்படி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு எண்டு வழியாக இந்த கிறிஸ்டல் எல்லாம் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். இன்னொரு எண்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹெட் பின் போட்டு வச்சுருக்க அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய போட வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு பஞ்ச் லுக்கிங்காக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஹெவி லுக்கில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுங்க. ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே ரொம்ப டைட்டாக, அதாவது இடைவெளி கேப் இல்லாமல் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அவ்வளோத்தையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் இருக்க பேர்ல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஒரு பேக்கெட் கரெக்டாக ஒரு பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் தென் 500 700க்கு மேலே தான் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பிரேஸ்லெட்லாம் செஞ்சு விற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இதோட ப்ரைஸ் வந்து மோர் தென் 500 தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ப்ராசஸ் சின்னதாக, ஆனால் ஒர்க்கு கொஞ்சம் அதிகம். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஹேங்கிங் எடுத்து இதில் போட்டுருங்க. ஒரு ஹேங்கிங்கை இதில் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்கை அதே மாதிரி ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணி
அனதர் அந்த ஹூக் போட்டோம்ல அதில் வந்து இதையும் மாட்டி விட்டுருங்க. இப்போ வந்து பிரேஸ்லெட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பிரேஸ்லெட் இப்படி தான் இருக்கும். ஒரு பேங்கிள்ஸ் பிரேஸ்லெட்னு சொல்ல முடியாது, ஒரு பேங்கிள் சைஸில் தான் இருக்கும். நமக்கு போட்டாலும் பேங்கிள் போட்ட மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றால கலர் சூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக கிளாஸியாக இருக்கும். நீங்கள் ரெண்டு ஒன்று இதே மாதிரி பண்ணி நடுசில் வளையல் போட்டு கூட போடலாம். சேமாக நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். குட்டீஸ்க்கு கூட இதே மாதிரி செய்யலாம். நீங்கள் வந்து அந்த மெமரி ஒயர் எடுத்தீங்களா அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி ஹூக் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா குட்டீஸ்க்கும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறையும் இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். see you.